Hi guys, welcome to our channel Papershade. I am Gurudarshini. உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த ஹோம்மேட் சோப் பண்ணணும்னு ஆசை. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களும் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஹோம்மேட் சோப் ட்ரை பண்ணுங்கள், நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவ் தீமோடு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் மீஷோலேருந்து இந்த ஒரு காதி ஆயுர்வேதா பிராண்ட்லேருந்து பியூர் கிளிசரின் சோப் தான், அந்த பேஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நான் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லை, பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ. ஸோ இது பியூர் ஆயில், அதுக்கப்புறம் அந்த மாதிரி பியூர் திங்ஸ் மட்டும் தான் வச்சு செஞ்ச மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ரிசர்ச் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆஃபர் டைமில் பிக் பண்ணேன். ஆக்சுவல் ரேட் பார்த்திங்கன்னா 200 கிட்ட வரும் போல். அண்ட் மீஷோவில் உங்களுக்கு இன்னும் கம்மி ப்ரைஸில் இருந்தது அண்ட் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கூட. ஸோ இது நான் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கினேன்னா 160 சம்திங் அந்த ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி உளுந்தும் பொட்டேட்டோ ஜூஸும் வச்சு எங்கள் பாட்டி வந்து எனக்கு ஒரு ஃபேஸ் பேக் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை சோப்பில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும்னு தான் நான் அதை ட்ரை பண்ணேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜஸ்ட் 1 கப் ஆஃப் உளுந்து எடுத்து அதை நல்லா ஒரு 1 to 2 hours நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து இது மாதிரி ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஆர் ஏதோ ஒரு கிளாத் எடுத்து நல்லா அது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு 1/2 hour இல்லை 1 hour காஞ்சா போதும். இப்படி உதிரியாக வரணும், தண்ணி இல்லாமல். இதை எடுத்து நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சோப்புக்கு யூஸ் பண்ண போகிறதுனால அப்படியே கிரைண்ட் பண்ணிக்கிறோம். இதை பவுட்ரு பண்ணால் அப்படியே ஃபுல்லாக காய வச்சு நல்லா ட்ரை பவுட்ராக அரைச்சி அதில் பொட்டேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க, இல்லை உங்களோட சோப் எவ்வளோ எடுத்துக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 500 grams சோப்பில் நான் கொஞ்சம் தான் கட் பண்ண போகிறேன். ஒரு 250 இல்லை 100 grams அவ்வளோதான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட் 1 பொட்டேட்டோ மட்டும் எடுத்து அதை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணணும். நீங்கள் எந்த வாட்டரும் ஆட் பண்ணாதீங்க. இன்கேஸ் அது நல்லா கிரைண்ட் ஆகலைன்னா ஜஸ்ட் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் அது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை ட்ரைன் பண்ணிடணும். ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் வந்து டக்குன்னு இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் பண்ண உடனே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்புறம் உளுந்து அரைச்சதில் இந்த பொட்டேட்டோ மிக்சரையும் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா இது மாதிரி ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இது மாதிரி நல்ல பேஸ்டி கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த பொட்டேட்டோவும் சரி உளுந்தும் சரி உங்களோட ஸ்கின்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ஹோம்மேடாக வந்து ரோஸ் பவுடர் நானே மேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது மாதிரி பன்னீர் ரோஸ் வந்து வீட்டில் பூஜைக்காக வாங்குவாங்க. அதில் கொஞ்சம் எடுத்து நான் நல்லா உதிரி பண்ணி நல்லா வந்து ஜஸ்ட் வீட்டுக்குள்ளேயே வெயிலில் காய வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே ஓரமாக காய வச்சுருந்தேன். ஒரு 3 to 4 days காய வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது நீங்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் பண்ணும்போது, சோப் பண்ணும்போது, சும்மா அது நார்மலாக வந்து நீங்கள் ஏதாவது ஃபுட்டில் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ரீடபிளாக இருந்தால் நீங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சோப் பேஸ்ட் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஐ திங்க் ஸோ அது 50 to 100 grams அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதை கட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம்ம சாஃப்டாக ஸ்மூதியாக கட் ஆச்சு. ஆக்சுவலி வந்து சோப் மேக் பண்ணுறது இதுவே வந்து ஒரு விதமான ஆர்ட் அப்படின்னு நான் சொல்வேன். பிகாஸ் எனக்கு இது கட் பண்ணும்போதே அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணேன். லைக் இது குட்டி குட்டி பீஸாக இப்போ நான் கட் பண்ண போகிறேன் பாருங்களேன். அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செம்ம யூனிக்காக இருக்கும் அந்த ஒரு ஃபீல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சோப் பேஸ் வாங்கி நீங்களே உங்களோட ஸ்கின்க்கு என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஹோம்மேட் சோப்பாக ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது கட் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. லைக் குட்டி குட்டி ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கட் பண்ணவே. நான் இன்னும் ஃபைனாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி ஒரு பவுலில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பவுல் அளவுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டம்ளர் அளவுக்கு இது இருக்குன்னா அதில் 1/4 பங்கு இல்லைனா 1/2 பங்கு அளவுக்கு தான் உங்களோட இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நார்மலான மெஷர்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை தான் இந்த பவுலில் தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். இந்த பவுல் வந்து லைட்டாக கோபுரம் மாதிரி இது வந்தது இந்த பவுலில் வைக்கும்போது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இதில் ஜஸ்ட்டு ஒரு 1/4 பங்கு மட்டும்தான் நம்மளோட அந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அண்டு நீங்கள் வேணால் 1/4லேருந்து 1/2 பங்கு வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம மெல்ட் பண்ணணும், டபுள் பாயிலிங் மெத்தட். ஸோ கீழே வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கப் வச்சு அதில் இந்த க்யூப்ஸ்லாம் போட்டிங்கன்னா அழகாக மெல்ட் ஆயிரும்.
இந்த சோப் பேஸ்லேயே அவங்க மோஸ்ட்லி வந்து ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கோகோனட் ஆயில்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் ஆலிவ் ஆயில் அண்ட் கோகோனட் ஆயில் அண்ட் உங்களோட ஸ்கின்க்கு எந்த ஆயில் சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சோப் வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் அந்த கண்டென்ட் நல்லா லாக் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது 5 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா அப்படி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த உளுந்து பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ உளுந்து அந்த பொட்டேட்டோ ஜூஸ் ரோஸ் வாட்டரில் ஆட் பண்ணி, ஸோ அதை வந்து நான் சொன்ன மாதிரி 1/4 பங்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா ரோஸ் பவுடர், க்ரீன் கிராம் பவுடர், முல்தானி வெட்டி, உங்களுக்கு என்ன பவுடர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி. பட் இப்போ நான் பண்ணுறது வந்து நீங்கள் எல்லா ஸ்கின்க்குமே யூஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சோப் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கேயாவது நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்கள் ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ஜஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், இல்லைனா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் 2 டைப்ஸ் ஆஃப் சோப் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து ஜஸ்ட் எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கு நான் அந்த மாதிரி மெல்ட் பண்ண சோப் பேஸை எடுத்துகிட்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பு இல்லை ஜஸ்ட் ஏதாவது பிளாஸ்டிக் திங்ஸ் எதாவது எடுத்துக்கோங்க. நீங்கள் சில்வர் கப்பில் கூட பண்ணலாம். பட் நிறைய ஆயில் வந்து உள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அது எடுக்கும் போது சரியாக வருமானு தெரியல. சோப் மோல்டிங்லாம் ஆன்லைனில் கிடைக்கிது, நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேப்பர் கப் செம்ம சூப்பர் மெத்தட். அழகாக சோப் ஷேப்லேயே மோஸ்ட்லி வந்துடும் ரவுண்டாக. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது நான் ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்கள், நிறைய வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால அந்த கப்பை விட அந்த ஸ்பூன் வேஸ்ட்டாக அதனால் ஸோ ஒரு 40% வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் பண்ணும்போது நான் வேறு ஃபோக்கில் வேறு மிக்ஸ் பண்ணி, நீங்கள் நார்மல் ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒரு 2 கப் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பிளாஸ்டிக் கப். அதில் பேஸில் ஃபுல்லாக ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இன்னொன்றில் வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த ரோஸ் பவுடர் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன். அழகாக வந்து ஒரு பேஸ் கலராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஜூஸ் அண்ட் அந்த உளுந்து மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல ரோஸ் பவுடர், அந்த ஒரு சோப் அந்த மிக்சர் எடுத்து 2 கப்லையும் ஈவனாக போர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ரோஸ் பவுடர்லாம் எடுத்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழகாக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் அது வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி க்ரியேட் பண்ணணும். இந்த சோப் பார்க்குறதுக்கு ஸ்டோன் மாதிரி இருக்கணும், ஏதாவது கல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். கல் மீன்ஸ் அதோட டெக்ஸ்சரை கல் மாதிரின்னு சொல்ல, லைக் பார்க்குறதுக்கு வந்து கல் மாதிரி இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி அழகாக வந்துச்சா வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து நான் 2லேயுமே வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நல்லா ஆட் ட்ரை பண்ணது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் நான் மிக்சரில் போடுறதுக்கு முன்னாடியே. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பச்சினோ காஃபிலெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஷேப்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி வந்து நான் இதில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சோப்பில் எதுக்குடா அதெல்லாம் பண்ணுறேன் நீங்கள் கேட்கலாம். சும்மா நான் பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணல தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன், ஃப்ரீசரில். அண்ட் ஒரு இது வந்து நார்மலாகவே வெளியிலேயே காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, இந்த சோப்பையும் நான் வெளியிலேயே வச்சுட்டேன். ஸோ ஒன்று எடுத்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஜஸ்ட்டு 2 hours போதும், வெளியில் வச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 4 hours போதும். ஸோ இது எதுக்குன்னா நல்லா வந்து அழகாக சோப் மாதிரி அது நல்லா மோல்டு க்ரியேட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வெளில தட்டினா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்குறதுக்கே ஒரு ரியல் ஸ்டோன் மாதிரியே இருக்குது. ஸோ இதில் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சூப்பராக நம்ம நார்மல் சோப் மாதிரி இருந்தது. நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் மிக்சரில். அந்த சோப்பை மெல்ட் பண்ணுற ப்ராசஸ்லேயே நீங்கள் ஏதாவது சாண்டலோடு இல்லைனா அது மாதிரி ஏதாவது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணதுனால எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணல. சிவஸ்ரீ வந்து இதில் வாஷ் பண்ணி காமிச்சா ரொம்ப சூப்பராக இருந்தது. முல்தானி மெட்டி வந்து நான் அது வெளியிலே தான் வச்சுருந்தேன். இது வந்து 1/2 an hourலேயே செட் ஆகிடுச்சு. பட் அந்த லைட்டாக உள்ள குழக்கான்றது அது வந்து இன்னும் ஒரு 1 hour விட்டோடனே செட் ஆகிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். அது நிறையா வேஸ்ட்டாக போனதுனால சோப் ரொம்ப குட்டியாகிடுச்சு, இல்லைனா அழகாக சூப்பராக பெருசாக வந்திருக்கும். இது லைக் நீங்கள் ஃபேஷியல் பண்ணணும் நினைக்கும் போதெல்லாம் இந்த சோப் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கின் செம்ம க்ளோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த முல்தானி மெட்டி சோப் தான், ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுலேயும் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருந்தேன் உள்ளே, அதெல்லாம் தான் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இதில் இப்போ உங்களுக்கு நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுவும் சூப்பராகவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த விஷயம் பண்ணும் போதே நான் அவ்வளோ ஜாலியாக ஃபீல் பண்ணேன். அழகாக அந்த சோப்பை கட் பண்ணது, இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணது, அதை ஒரு மோல்டுக்குள்ளே ஊற்றி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை நான் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இந்த குட்டி குட்டி புத்தா ஸ்டாச்சூஸ்லாம் நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எடுத்து இது மேலே வைக்கும்போது ஏதோ அழகான கல் மேலே வந்து புத்தா உட்காந்து அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. அண்ட் எங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன இது கல் மாதிரி ஏதோ பண்ணியிருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் கையில் வாங்கி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, நல்லா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னே இது சோப் அப்படின்னு சொன்னால் அவங்க பிலீவ் பண்ணவே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து
வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நம்ம இந்த சோப்பும் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாத மாதிரி ஒரு சோப் பேஸ் தான் வாங்கியிருக்கோம். அண்ட் இதில் ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான். அண்ட் இதில் ரோஸ் பவுடர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ். நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரோஸை நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த வாட்டர் தான் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரோஸ் வாட்டர் வந்து இன்னும் பக்குவமாக எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தனி வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சோப். நீங்கள் என்ன டிசைன்ஸ், எந்த ஃப்ளேவர்ஸ் இல்லை ஃபுட் கலர்ஸ் அது மாதிரி ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் உங்களோட ஸ்கின்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஓன் இன்க்ரீடியன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வீடியோ தான் இந்த வீடியோ. அது இதில் பார்க்குறதுக்கு அந்த சோப் வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி இந்த சோப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட் இல்லை கிராஃப்ட் எது வேணால் வச்சுக்கலாம். நம்ம செம்மையாக க்ரியேட் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளியோ பேப்பர் ஷேட் சேனலும் அவ்வளியே. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.